நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குங்க. டோட்டலாக 27 வாட்ஸ்அப் குரூப் நம்மகிட்ட இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வீக்லி சண்டேன ஆஃபர் ரன் பண்ணுறோம். அந்த சண்டே நிறைய பேர் சிஸ்டம் வாங்குறது. இப்போது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கம்ப்யூட்டர், ஒரு யூஸ்டு கம்ப்யூட்டர் வந்து நம்மளோட வீட்டில் இருக்க பசங்க படிக்கிறதுக்கும் அவங்க வந்து ஸ்டடி பர்பஸ்க்கு இந்த மாதிரி சிஸ்டம் வாங்குறீங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னா ஒரு யூபிஎஸ் ஒன்று தனியாக வாங்கிக்கணும். ஒன்று நீங்கள் யூபிஎஸ் வச்சுருப்பீங்க, ஒரு புது கம்ப்யூட்டர் வாங்கும்போது யூபிஎஸோடு தான் கோட் கொடுக்குறான். ஸோ செகண்ட்ஸ் கம்ப்யூட்டர் வாங்கும்போது யூபிஎஸ் கட்டாயம் வாங்குங்க. அப்படின்னா எங்ககிட்டே யூபிஎஸ் கோட் கேட்டு வாங்கிக்கோங்க. ப்ளஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வாங்கிட்டவங்க நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய நான் வீட்டில் யூஸ் பண்ணுற டைனி சிபியூ. இப்போ இந்த டைனி சிபியை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே இதை கழட்டி அப்படியே பேக்கில் போட்டு ஆஃபீஸ் கொண்டு போயிடுறேன். ஆஃபீஸில் இதே டைனி சிபியில் ஒர்க்கை பார்க்குறேன். திரும்பி ஆஃபீஸ் முடித்தோடனே திரும்பி இங்கே கொண்டு வரேன். ஸோ இந்த டைனி சிபியில் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து டெஸ்டரு. நான் வந்து டெஸ்டர் இங்கே நான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள் கரண்ட்டு பாஸ் ஆகுது. கிட்ட காமிமா. இங்கே பாருங்கள் கரண்ட் எவ்வளோ ஹையாக பாஸ் ஆகுது பாருங்கள். இது வந்து எதனால் அப்படின்னா, எர்த்து வந்து நம்ம வீட்டில் இல்லை. இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டிலே டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கவே கூடாது. இங்கே பாருங்கள் நான் வைக்கிறேன், யூஎஸ்பியில் வைக்கிறேன். யூஎஸ்பியில் வைக்கும்போது எவ்வளோ எர்த்து பாஸ் ஆகுதுன்றது கவனிங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் எர்த்து பாஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த பாயிண்ட், இந்த போர்டில் வந்து உங்களுக்கு வந்து எர்த்து சப்ளை வரலன்னு அர்த்தம். எப்படி நம்ம வந்து மிக்சி கிரைண்டருக்கு நம்ம வந்து எர்த்தோடு கண்டிப்பாக கொடுக்கணுமோ, அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கும் நம்ம எர்த்து கொடுக்கணும். நம்மளோட விஜய் கேபிள் பாருங்கள். பாருங்கள், விஜய் கேபிளில் வைக்கிற எர்த்து பாஸ் ஆகுது. நல்லா கிட்ட காமிமா. இந்த மாதிரி எர்த்து மட்டும் பாஸ் ஆகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த பாயிண்டில் எர்த்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு எர்த்து பாஸ் ஆகும். அப்போது இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து நம்ம பசங்களுக்காக ஒரு ரூபாயை சேர்த்து வச்சு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறீங்க. அந்த கம்ப்யூட்டர் நல்லா உழைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு கவனமாக பாருங்கள். ஒரு டெஸ்டர் 10 ரூபா தான் ஒரு டெஸ்டர். அதை வாங்கி டெஸ்ட் பண்ணுங்கள். எர்த்து இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரிஷனை பொறுத்து வந்து எர்த்தை சரி பண்ணி சொல்லிவிட்டு கம்ப்யூட்டர் போடுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.